யாத்திரையாமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு நிறைவேற்ற வேண்டிய கிரியைகளை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். இங்கே மாத்திரமல்ல, இந்த 1ஆம் தேதி காலை வேளையிலே நேரடியாக இங்கே வர முடியாதனாலே அங்கங்கே உட்கார்ந்து ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற இந்த அருமையான பிள்ளைகள் மேலும் இந்த வசனத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் பூரணமாய் அந்த பிள்ளைகள் மேல் இங்கேயும் அங்கேயும் இறங்கும்படி அடியான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை தாங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய சமூகத்திலே இந்த 1வது நாளுக்காக தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது தேவன் இந்த வார்த்தைகளை மறுபடியுமாக வாசிக்கும்படியாக தேவன் கட்டளையிட்டார். இந்த ஜனங்களுடைய நிலைமைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த ஜனங்கள் ஒரு காலத்தில் இந்த எகிப்துக்குள்ளே ஒரு செழுமையான ஒரு இடத்துக்குள்ளே வந்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, காலப்போக்கிலே ஒரு பெரிய அடிமைத்தனத்துக்குள்ளே அவர்கள் வந்தார்கள். எப்படியாக இந்த அடிமைத்தனத்திலிருந்து தாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று அவர்கள் கூக்குரலிட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவர்கள் அழுதார்கள், அவர்கள் கூக்குரலிட்டார்கள். எந்த விடுதலையுமே வரவில்லை. அவர்கள் அழுது கடைசியாக ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. என்ன கேட்டிங்கன்னா, பெருமூச்சு விடுற அளவுக்கு வந்துட்டாங்க. அவர்கள் இப்பொழுது அழக்கூட முடியலைன்னு நினைக்கிறேன், சத்தமிடக்கூட முடியலை. ஒரு பெருமூச்சு விடுகிற நிலைமைக்கு அவர்கள் வந்தார்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நான் அவர்களுடைய கூக்குரலை கேட்டேன்னு சொல்லலை, அவர்களுடைய சத்தத்தை நான் கேட்டேன்னு சொல்லலை, அவர்களுடைய பெருமூச்சை நான் கேட்டு அந்த உடன்படிக்கையை நான் நினைவு கூர்ந்தேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நீண்ட நாள் அவருடைய காரியங்கள் வாய்க்காமல் இருந்திருக்கலாம். நீண்ட நாள் அவர்கள் ஜெபித்து பலன் பெறாமல் இருந்திருக்கலாம். அதனாலே அவருடைய இருதயத்திலே வேதம் சொல்லுகிறது போல நீண்ட நாள் காத்திருக்குதல் அவருடைய இருதயத்தை இளைக்க பண்ணியிருக்கலாம். அநேக வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நீண்ட நாட்களாக நாம் காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சில வேளைகளிலே உடனே தேவன் நமக்கு பதிலளித்து விடுகிறார். ஆனால் அநேக வேளைகளிலே நீண்ட நாட்கள் நாம் ஒரு காரியத்துக்காக காத்திருக்க வேண்டியிருக்கிறது. ஆகையினாலே தான் ஆண்டவர் லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். இது நம்முடைய ஆண்டவரே சொன்ன வார்த்தை. நீங்கள் ஜெபத்தை மாத்திரம் நிறுத்தாதீங்க. எவ்வளவு காலமானாலும் ஜெபத்தை மாத்திரம் நிறுத்திடாதீங்க. நீங்கள் சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள்.
என்று சொல்லிவிட்டு அதோடு அவர் நிறுத்திவிடவில்லை. ஒரு பெரிய விளக்கத்தையே ஆண்டவர் கொடுத்தார். தேவ பயமற்றவர், மனிதர்களை மதியாத ஒரு நியாயாதிபதி, ஒரு ஜட்ஜ், ஒரு நியாயாதிபதியினிடத்தில் நியாயத்துக்காக ஒரு ஏழை விதவை ஒரு நியாயத்துக்காக அவனிடத்தில் போனாள். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவன் அவளை லட்சியம் பண்ணவே இல்லை, அவளை அலட்சியம் பண்ணுகிறான். என்றாலும் அவள் தொடர்ந்து அவனை வற்புறுத்துகிறாள். அந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், வெகு நாள் வரைக்கும் அந்த வார்த்தை உடனே அவன் பதிலளிச்சிடல. வெகு நாள் வரைக்கும் என்ற நாட்கள் அதிகமானாலும் அந்த விதவை விட்டுறல. அவன் தெரியும், அவன் தேவனை மதிக்கிறதில்ல, மனிதனை மதிக்கிறதில்ல, அவனுக்கு தெரியும். அதனாலும் ஒரு நாள் கேட்கலவா, 2 நாள் கேட்கல. ஆண்டவர் சொன்னார், வெகு நாள் வரைக்கும் அவனை அலட்டிக்கிட்டே இருந்தா. அவனுக்கு சகிக்க முடியல. கடைசியாக அவன் சொல்லுகிறான், இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் என்று சொல்லி அவளுக்கு நன்மை செய்கிறான். அதனாலே ஆண்டவர் அதை சொல்லிவிட்டு சொன்னார் 7ஆம் வசனத்தில், அந்தப்படியே எந்தப்படியே வெகு நாள் அவன் பதிலளிக்காவிட்டாலும் அவனை கேட்டுக்கொண்டே சோர்ந்து போகாமல் அவனை கேட்டுக்கொண்டே இருந்த அந்த விதவையை போல அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமை. நான் நினைக்கிறேன், ஆண்டவருடைய பொறுமையே ரொம்ப கஷ்டம் தாங்கிறது. நம்முடைய விஷயத்தில் ஆண்டவர் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறார். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையாக இருக்கிறார். ரொம்ப லாங்காக இருக்கிறார், அமைதியாக இருக்கிறார். யாருடைய விஷயத்தில்னா, பாவிகள் விஷயத்தில் இல்லை, அக்கிரமக்காரர் விஷயத்தில் இல்லை. சிலர் நினச்சிட்றாங்க, நம்முடைய ஜெபத்துக்கு உடனே பதில் வராததுனால நாம் என்னமோ பாவம் செய்துட்ட மாதிரி நம்ம அப்படியே நமக்கு என்ன வரல, ஏன் வரல என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அங்கே திட்டமாக சொன்னார், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் ஆண்டவர் நீடிய பொறுமையாக இருந்து இரக்கம் செய்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். அவங்க விஷயத்தில் 1 வருஷம் இல்லை, பல 100 வருஷங்கள் ஆண்டவர் மௌனமாகவே இருந்தார். அவங்க கதறினாங்க, அவங்க கூப்பிட்டாங்க, அவங்கள உபத்திரவப்படுத்துகிறவங்க இன்னும் அதிகமாக உபத்திரவப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை இல்லையா என்று சொல்லி அவர்கள் கதறி கொண்டிருந்தார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்ல என்று கேட்டால், தேவன் அவர்களுடைய பெருமூச்சை கேட்டார். எனக்கு இன்றைக்கு திட்டமாக நெடுநாள் ஆண்டவருடைய கரங்களிலே அழுது கொண்டிருக்கிறவர்கள், நெடுநாள் கர்த்தருடைய கரத்தை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், இன்றைக்கு வரும், நாளைக்கு வரும், இந்த மாதம் வந்துவிடும், இந்த வருஷம் வந்துவிடும் என்று சொல்லி நாட்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் எதிர்பார்த்து என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையே என்று அங்கலாக்கிற அல்லது பெருமூச்சு விடுகிற ஒரு கூட்டத்தாரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார்,
நான் உன் பெருமூச்சை நான் கேட்டேன், உன் பெருமூச்சை நான் கேட்டேன். உன்னோடு நான் பண்ணின உடன்படிக்கையை நான் நினைவு கூர்ந்தேன், நான் கண்ணோக்கி பார்த்தேன். ஆம் அருமையானவர்களே, நமக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். அவர் யார் என்று கேட்டால் நம்முடைய தேவன் கேட்கிறவர். ஜெபத்தை மாத்திரமல்ல, நம்முடைய பெருமூச்சுகளை கூட கேட்கிறவர். ஒருவேளை பக்கத்தில் தெரியாமல் இருக்கலாம், சத்தம் போட்டு ஒருவேளை அழுதா ஏன் இவங்க அழுறாங்கன்னு கேட்கலாம். ஆனால் யாருமே தெரியாத அளவிலே வேதனை அடக்கி கொள்ள முடியாதபடி நம்முடைய இருதயத்திலிருந்து வருகிற பெருமூச்சுகள், ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் இன்னும் வழி திறக்கல, ஏன் இன்னும் விடுதலை உண்டாகலை, இன்னும் எவ்வளவு நாள் காத்திருக்கணும், இன்னும் எவ்வளவு நாள் பொறுத்திருக்கணும், நாளைக்கு வந்துரும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் இன்னும் ஏன் வரல, இன்னும் அதிகமாகி கொண்டிருக்க தவிர அது இன்னும் குறைந்த மாதிரி இல்லை. ஆளோட்டிகள் நிமித்தமாக படுகிற உபத்திரவங்கள், வேதனைகள் இன்னும் அதிகமாகிட்டு போடுக தவிர எந்த விதத்திலும் ஒரு குறைந்த போனால் தெரியல. என்றைக்கு வரும், என்றைக்கு வரும் என்று சொல்லி நாட்களையும் மாதங்களையும் எண்ணிக்கொண்டிருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கேட்டேன்ப்பா, உன் சத்தத்தை நான் கேட்டேன், உன் பெருமூச்சை நான் கேட்டேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் நினைக்கிறேன் இந்த ஏப்ரல் மாதம் நெடுநாளாய் காத்திருந்து இருதயத்திலே சோர்ந்து போன தேவனுடைய பிள்ளைகளுக்கு நேராக தேவனுடைய வார்த்தைகள் ஒருவேளை எல்லாருக்கும் இல்லாமல் இருக்கலாம். நெடுநாளாய் காத்திருக்கிறார்கள், ஆனால் விடாமல் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தேவனுடைய பாதத்தில் அழுது கொண்டே கிடக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கண்ணோக்கி பார்த்தேன், நான் உனக்கு உடன்படிக்கை நான் நினைவு கூர்ந்தேன் என்று சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். கர்த்தருடைய வேதத்தில் ரொம்ப வாழ்க்கையில் சோர்ந்து போய் ஒரு முறை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49 அதிகாரம் 14 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சீயோனோ சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார்கள். சீயோன் என்று சொன்னால் நீங்கள் 3 விதத்தில் வாசிக்கலாம். எருசலேமின் குமாரத்திகள், சீயோன் குமாரத்திகள். சீயோன் சொல்லுகிறவர்கள் ரொம்ப வேதத்தின்படி, வேத பண்டிதர்களுடைய கணக்கின்படி சீயோன் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தருடைய நெருக்கமானவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தேவன் என்னை மறந்துட்டார் பிரதர், தேவன் என்னை கைவிட்டுட்டாரு, எவ்வளவு நாள் நான் கூப்பிடட்டும், எவ்வளவு நாள் ஜெபிக்கட்டும், எவ்வளவு நாள் காத்திருக்கட்டும், தேவன் என்னை மறந்துட்டார், தேவன் என்னை கைவிட்டுட்டார். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், ஒரு ஸ்திரீ தன் பாலகனை மறப்பாளா? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன்ப்பா, நான் உன்னை மறக்கவே மாட்டேன். அநேக வேளைகளிலே நமக்கு பதில் வராத வேளைகளிலே நம்முடைய ஜெபங்களுக்கு பதில்கள் கிடைக்காத பொழுது நமக்கு என்ன சோர்வு வந்துடுதுன்னு கேட்டிங்கன்னா, பிரதர் மனுஷன்தான் மறந்து போயிட்டான் பிரதர், தேவன் கூட என்னை மறந்துட்டார் பிரதர், கர்த்தர் கூட என்னை கைவிட்டுட்டாரு, கர்த்தர் கூட கேட்காம விட்டுட்டாரு. அங்கேதான் நம்முடைய வாழ்க்கை பயங்கர சோர்வுக்குள்ளே நாம் வந்துடுறோம். இந்த சீயோன் அப்படி தான் சோர்ந்து போயிட்டாங்க. கர்த்தரே என்னை மறந்துட்டார் பிரதர். ஒரு நாள் எங்களை சீயோனில் கொண்டு வந்து எங்களை மகிழ பண்ணின ஆண்டவர் இன்றைக்கு எங்களை மறந்துட்டார்.
ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு ஸ்திரீ தன் கற்பத்தின் பாலகனை மறப்பாளா? அவள் ஒருவேளை மறந்துடலாம். அவளே மறந்தாலும் நான் மறக்கவே மாட்டேன். ஆம், நமக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். அநேக வேளைகளில் நாம் இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு வந்துடுறோம். தேவன் என்னை மறந்துட்டார், பிரதர், என்னை கைவிட்டுட்டார். இல்லை, என் தேவன் என்னை ஒரு நாளும் மறக்கவே மாட்டார், ஒரு நாளும் மறக்க மாட்டார். அதனால தான் அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு பரிசுத்தவான் தன்னுடைய கடைசி காலகட்டம் வந்த பொழுது தன்னுடைய சபையார் எல்லாரும் கூட நிற்கும் பொழுது அவர் ஒரு முறை எல்லாரையும் சுற்றி பார்த்தாராம். தன்னுடைய சபையாரை விட்டு தான் கடந்து போக வேண்டிய வேளை வந்துவிட்டது என்பதை அவர் அறிந்தார். அப்பொழுது அந்த பக்கத்தில் இருக்கிற தலைவரை கூப்பிட்டு, வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு வா என்று சொன்னார். அவர் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். ஒரு பகுதியை வாசிக்கும்படி சொன்னார். நீங்கள் இன்றைக்கு இப்போ வாசிக்காதீங்க, வீட்டில் போய் முடிஞ்சால் வாசிங்க. நிறைய பேர் வாசிக்க மாட்டீங்க. 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இருந்து ஒரு 10 அதிகாரம் வாசித்து பாருங்கள். என்ன இருக்குது தெரியுமா? யார் யாரை பெற்றான்னு இருக்கு. அது கதை புஸ்தகம் இல்லை, இல்லைன்னா நல்ல கதை புஸ்தகம்னா ஆதி நிறையா புஸ்தகத்தில் கதை வாசிக்க ஈஸியாக வாசித்துருவோம். இந்த மாதிரி எவனை பெற்றாங்கிறது, யாரை பெற்றா நமக்கு என்ன பிரச்சனை? வாசித்துக்கிட்டே இருந்தோம். அவர் அப்படியே வாசித்து முடித்த உடனே அப்படியே ஆவியில் நிறைஞ்சு, என்ன மகிமையாக இருக்குது, இன்னொரு முறை வாசி. அவருக்கு எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. உங்களையே வாசிக்க சொன்னால் நீங்கள் எப்படி வாசிப்பீங்கன்னு சொல்லுங்கள். 2வது முறை வாசிக்க சொன்னாரா? 2வது முறையும் கஷ்டப்பட்டு வாசிட்டான். அவர் சொன்னாராம், ஐயோ, தேவனுடைய கிருபை எவ்வளோ பெரியது, இன்னொரு முறை வாசிப்பான். அவருக்கு சந்தேகம் வந்துடுச்சு, நம்ம பாஸ்டர் கடைசி வேளையில் ஏதோ கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். ஏதோ என்னடா 91ஆம் சங்கீதம் வாசிக்க சொன்னால் பரவாயில்ல, 121ஆம் சங்கீதம் அதான வாசிப்பாங்க சாவுற வேலையில், சாவ போகிற வேலையில். 23ஆம் சங்கீதம், 121ஆம் சங்கீதம், 91ஆம் சங்கீதம் இதான வாசிப்பாங்க. செத்த பிறகு அதான் வாசிப்பாங்க. இதை 1 நாளாகமத்தை வாசின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அவருக்கு? பயங்கரமான, ஐயா நீங்கள் சுயமாக இருக்கிறீங்களா கேட்டாராம். அவரோட கண்களில் கண்ணீர் தாரதாரையாய் வடிய அவர் சொன்னாராம், அப்பா, யாரை பெற்றா நமக்கு என்னப்பா, நம்ம அறிய வேண்டியது என்னப்பா? ஆனால் ஆண்டவர் பாரு, இத்தனை ஆயிரக்கணக்கான பேரை இவன் பெத்தான்னு சொல்லி மறக்காமல் எழுதி வச்சிருக்காரப்பா. என்னை மட்டும் மறந்துடுவாரா? மறக்கவே மாட்டாரப்பா. பாருங்க, கர்த்தருடைய வேத வசனங்கள் பரிசுத்தவான்களை எப்படியெல்லாம் நாம் நினைக்கிறோம். ஆறுதலான வார்த்தை எங்கேயாவது கிடைக்குமா தேடுறோம். ஆனால் தேவனுடைய மனிதர்கள் வேதத்தில் எப்படி மகிழ்ந்திருக்காங்க, அந்த பெயரில் கூட மகிழ்ந்திருக்காங்க. எப்போ இந்த வேத புஸ்தகத்தை அந்த 9-10 அதிகாரம் எடுத்துட்டா இன்னும் கூட சின்னதாக்கிடலாமே. இப்போ இன்றைக்கு உண்மையாக பார்ப்பீங்கன்னா, ஒருவேளை ஒரு மனுஷன் இந்த வேத புஸ்தகம் எழுந்தான்னா நிறைய பகுதிகளை எடுத்திருப்பான், தேவையில்லாத பகுதின்னு எடுத்திருப்பான். எதுக்கு? அவன் இவனை பெற்றான்னு இப்போ 2000 வருஷத்தில் உட்காந்து நமக்கு அதெல்லாம் அறிய வேண்டியது என்னத்துக்கு? ஆனால் தேவன் அதை ஏன் எழுதி வச்சிருக்கிறாருன்னா, உன் பேரை என்ன எழுதி வச்சுருக்கான்ப்பா. இத்தனை 1000 பேரை இன்றைக்கு ஒரு வேத புஸ்தகம் எழுதப்படுமானா நிச்சயமாக உங்களுடைய பேரும் என் பேரும் இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. தேவன் எவனை அழைத்தாரோ, தேவன் எவளை முன்குறிந்தாரோ அதை நான் மறக்கிறதே இல்லை என்பதை தேவன் நிச்சயமாக எழுதி வச்சிருக்கிறாரு. நீங்கள் யோசித்து பாருங்கள், எத்தனை பேரை நம்ம மறந்துட்டோம் தெரியுமா? எத்தனை பேருடைய பேரை மறந்துட்டோம் தெரியுமா? நம்ம எத்தனையோ பேரை மறந்துட்டோம்.
ஆனால் தேவன் சொல்கிறாரு, நான் மறக்கவே மாட்டேன்ப்பா. ஒரு தாயே தன்னுடைய பிள்ளையை மறந்துட்டாலும் நான் மறக்க மாட்டேன், நான் அதை கேட்பேன். நான் இன்றைக்கு தாழ்மையாய் சொல்லுகிறேன், ஒரு நீண்ட காலங்கள் நம்முடைய ஜெபமெல்லாம் போய் பெருமூச்சு விடுகிற ஒரு நிலைக்கு நீங்கள் வந்திருந்தீர்களானால், இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் சொல்லுகிறார், உன் பெருமூச்சை நான் கேட்டேன், உன் பெருமூச்சை நான் கேட்டேன், உன்னுடைய கண்ணீரை நான் பார்த்தேன், உன்னோடு நான் பண்ணியிருக்கிற உடன்படிக்கையை நான் நினைவு கூர்ந்து உன்னை கண்ணோக்குவேன் என்று எனக்கு அந்த வார்த்தை, அந்த கேட்டு என்ற வார்த்தை திரும்ப திரும்ப என்னுடைய உள்ளத்தை தாக்கி கொண்டே இருந்தது. ஆம், நம்முடைய தேவன் கேட்கிறார். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டின பொழுது ஆண்டவருக்கு முன்பாக நின்று கொண்டு ஜெபம் பண்ணினான். ஆண்டவரே, நீங்கள் 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் ஏறக்குறைய 9 முறை அவன் சொல்லுகிறான், கேட்டு, பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டு கேட்டு. ஏன் அவன் பரலோகத்தில் இருக்கிற தேவன் என்று சொன்னான் என்று சொன்னால், பரலோகத்திலே ஒரு பெரிய காட்சி இருக்கிறது. 24 மணி நேரமும் அங்கே ஒரு துதியின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. 24 மணி நேரமும் கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர் என்று ஓய்வில்லாமல் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறார்கள், ஆராதித்து கொண்டிருக்கிறார். அந்த துதியின் சத்தம் பரலோகத்தை அப்படியே நிரப்பி கொண்டிருக்கிறது, அப்படியே நிரப்பி கொண்டிருக்கிறது. அந்த துதியின் சத்தத்தினுடைய நடுவிலே இங்கே கூப்பிடுகிறது யார் என்று கேட்டால், பாவம் செய்தவன், கைவிடப்பட்டவன், தள்ளிவிடப்பட்டவன். அவன் நின்று தேவனுடைய ஆலயத்தில் நின்று தேவனே என்று சொல்லுகிறான். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, அந்த கோடா கோடி தூதர்கள் துதிக்கிற துதியின் நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவனே, அந்த துதியின் நடுவிலே நீர் கேளும், அந்த சத்தத்தை கேளும், இந்த ஏழைகள் சத்தத்தை கேளும், கேட்டு பதிலளிப்பீராக, பலனளிப்பீராக. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் அதை சொல்லுகிற வழியில் எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு சொல்லியிருக்கிறேன், பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். இங்கே ஒரு அன்பான சகோதரி சில வருஷங்களுக்கு முன்பதாக இங்கே வந்திருந்தார்கள். அவர்களுடைய சகோதரி ரட்சிக்கப்பட்டவர்கள். இவர்கள் ஒரு எம்ஏ டீச்சர், எம்ஏ பிஎட் டீச்சர். அவர்கள் திருநெல்வேலியிலே வேலை செய்தார்கள். மே மாத லீவிலே இங்கே வந்தார்கள். அவர்கள் சகோதரி இங்கே அவர்களை அழைத்து கொண்டு வந்திருந்தார்கள். அந்த லீவு நாட்களிலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் தேவனை ஆராதித்து ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டு ஊருக்கு போனார்கள். அவர்கள் நிலைமை என்னவென்று கேட்டால், அவர்கள் ஒரு குடும்பத்திலேயே அவர்கள் தகப்பனார் ஒரு நல்ல பணக்கார மாப்பிள்ளையாக இருந்ததினாலே ஒரு ஹிந்து திருமணம் நடந்தது. அவர்கள் சில வருஷங்கள் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதனாலே இந்த பெண்ணை அவர் விட்டு அவர் ஆஸ்திரேலியா போய் விட்டார். டிவோர்ஸுக்காக கோர்ட்லே டிவோர்ஸ் எழுதி கொடுத்து ஏறக்குறைய லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு நிலைமைக்கு வந்து விட்டது. அவர்கள் பிரிந்து போகிற நிலைமைக்கு வந்து விட்டார்கள். அந்த நிலையிலே அவள் இங்கே வந்தாள். இங்கே வந்து அவள் ஞான ஸ்நானம் பெற்றுவிட்டு அவள் போனாள். அவள் பாளையங்கோட்டை போய் ஸ்கூலுக்கு போகிற வேளையில் அவங்க கிராமத்திலேருந்து அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு பஸ் தான். அந்த பஸ்ஸை விட்டுட்டா அவள் ஸ்கூலுக்கு லேட்டாக போகணும். 1 ஹவருக்கு அப்புறம் தான் பஸ் இருக்குது. அன்றைக்கு ஒரு நாள் தவறுதலாக அவள் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா. அதனால் நடந்து போக வேண்டியதாக இருந்தது. அவள் நடந்து கால் கடுக்க நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது அவளுடைய கால் வலி ஒரு பக்கம், அவளுடைய மனவலி ஒரு பக்கம்.
ரொம்ப வேதனை தாங்க முடியாமல் அந்த கொடையை அப்படியே பிடிச்சிட்டு போனவா திடீர்னு என்ன நினச்சாங்களோ தெரியலை, தன் கொடையை அப்படியே தலையை தூக்குனாங்களாம். அப்படியே மேலே பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டு ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவரே, நான் யார் தெரியுமா? நான் இப்போ உம்முடைய பிள்ளை, உம்மோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். நான் இப்போ உங்கள் பிள்ளை ஆயிட்டேன். உம்முடைய பிள்ளை நான் கால் கெடுக்க மனவலிக்க நான் கண்ணீரோடு நடந்துக்கிட்டு இருக்கிறேன். நீர் வந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அவன் பரிசுத்தர் பதில் ஆராதிக்கிறாங்க, அதில் சந்தோஷமாக இருக்கிறீரா? இறங்கி கீழே வாருன்னு சொன்ன. அவள் சொன்னாள், அந்த எப்படி தான் நான் சொன்னேன்னு தெரியல பாஸ்டர், அடுத்த நிமிஷம் என் கூட ஒரு யாரோ ஒரு பெரிய ஒரு அப்படியே ஒரு மகிமை என்னை மூடினதை நான் பார்த்தேன். அப்படியே எவ்வளோ சீக்கிரம் எப்படி நடந்தேன்னு தெரியாது. என் கால் வலியும் போயிடுச்சு, என் மன வலியும் போயிடுச்சு. நான் நடந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன், ஸ்கூலுக்கு போயிட்டேன். நெக்ஸ்ட் 8th டே, 8வது நாள், அவள் நினச்சி கூட பார்க்கல, எதிர்பார்க்கவே இல்லை. டிவோர்ஸுக்காக கோர்ட்டில் நடந்து கொண்டிருக்கிற வழக்கு, புருஷன் கடிதம் எழுதியிருக்கிறான், ஒரு பெரிய பஞ்ச் லெட்டர், என்னை மன்னித்து கொள்ளுங்கள், என்னை மன்னித்து கொள்ளுங்கள். மாமாவுக்கு ஒரு லெட்டர், மாமிக்கு ஒரு லெட்டர், மனைவிக்கு 2 லெட்டர். ஃபர்கிவ் மீ, ஃபர்கிவ் மீ, ஃபர்கிவ் மீ. நான் உடனடியாக விசா எடுத்து அனுப்புகிறேன், நீ ஆஸ்திரேலியா வந்துரு. அவளால் கண்களை நம்பவே முடியலை. ஏன் புருஷனா இது எழுதுனா, ஏன் புருஷனா இது எழுதுனா? அவளால் அதை நம்பவே முடியாமல் லீவு போட்டு நேரம் இங்கே வந்துட்டா, சென்னைக்கு வந்து அலறி கொண்டு வந்தார்கள். பாஸ்டர், எனக்கு புரியவே இல்லை, எனக்கு இது புரியவே இல்லை. கர்த்தர் இப்படியும் செய்வாரா? புரியலை. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே சீக்கிரமாக விசா வந்தது. அவள் ஆஸ்திரேலியா போனாள். கர்த்தர் அவள் கற்பத்தை திறந்தார். 2 பிள்ளைகளுக்கு அவள் தாயாக மாறினாள். கர்த்தர் அவள் குடும்பத்தை கட்டி எழுப்பினார். நான் அதை யோசிக்கும் போது யோசிக்கிறேன், ஆண்டவர் பரலோகத்திலே கோடா கோடி தூதர்கள் ஆராய்த்து கொண்டிருந்தாலும் சாலமோன் சொல்கிறான், ஆண்டவரே, அந்த துதியின் நடுவிலே, அந்த மகிழ்ச்சியின் நடுவிலே நேர் உட்கார்ந்திராதியும், ஏழைகளாகிய திக்கற்றவர்களாகிய வேதனையிலும் கண்ணீரிலும் கிடக்கிற எங்களுடைய ஜெபத்தை கேளும் ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேளும். நான் சொல்வேன், அருமையானவர்களே, தேவன் பரலோகத்தில் இருந்தாலும் ஆண்டவர் அவனுக்கு சொன்னார், சாலமோனுக்கு, என்னுடைய கண்கள் மாத்திரம் இல்லை, என் செவியும் என் இருதயமும் இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கும். அவன் என்ன கேட்டான் தெரியுமா? செவியை திறந்து கேளும்னு சொன்னான். என் ஜெபத்தை செவியை திறந்து கேளும். ஆண்டவர் சொன்னார், செவி மாத்திரம் இல்லைப்பா, என் கண்ணை அங்கே தான் வச்சுருக்கேன், என்னுடைய இருதயத்தையும் அங்கே தான் வச்சுருக்கேன். என் இருதயத்தை அவங்க துதியில் நான் வைக்கலை, என்னுடைய இருதயத்தை நான் பரலோகத்தில் வைக்கலை. என் இருதயத்தை இங்கே கீழே கூப்பிடுறாங்களே, கீழே கதறாங்களே, அவங்களுடைய கூப்பிடுதலை கேட்கும்படி தான் என் செவியும் என்னுடைய கண்களும் என்னுடைய இருதயமும் எக்காலமும் வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னார். அருமையானவர்களே, நம்முடைய தேவன் நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறவர். அந்த ஒரு தைரியம் மாத்திரம் இருக்குமானால் எந்த காலத்திலும் நாம் சோர்ந்து போகவே மாட்டோம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கு ஆவியான் நம்மோடு திட்டமாக தெளிவாக பேசுவாராக. இந்த ஏப்ரல் மாதத்தில் நீ சோர்ந்து போய் தளர்ந்து போய் இன்னும் எவ்வளவு காலம் ஜெபிக்கணும், இன்னும் எவ்வளவு காலம் நான் கூப்பிடணும், இன்னும் எவ்வளவு காலம் நான் காத்திருக்கணும் என்ற கேள்வியோடு இந்த முதலாவது நாள் வந்திருப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு நேரடியாக சொல்லுகிறார், என் மகளே,
என் மகனே, நான் உன்னுடைய பெருமூச்சை கேட்டேன், நான் உன்னை கண்ணோக்கி பார்த்தேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு திரும்ப திரும்ப நான் கேட்டேன், நான் கேட்டேன், நான் கேட்டேன் என்ற வார்த்தையே என்னுடைய உள்ளத்தில் மறுபடியும் மறுபடியுமாக இந்த தூதை ஆயத்தம் பண்ணுவதற்கு என்னை உந்தி தள்ளியது. நான் இன்றைக்கு கேட்டேன் என்ற வார்த்தையை நான் யோசித்த வேளையில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான் 34ஆம் சங்கீதம். தயவு செய்து 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த ஏழை கூப்பிட்டார், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அவன் பல இடங்களிலே நான் கூப்பிட்டேன் கூப்பிட்டேன் என்று சொல்லுவார். ஆனால் இங்கே சொல்லுகிறார், இந்த ஏழை கூப்பிட்டார். ஏன் அதை விட நான் கேட்டால், அந்த எழுதின சந்தர்ப்பத்தை நீங்கள் சங்கீதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக அடைப்பிலே எழுதின சந்தர்ப்பத்தை அவன் எழுதுகிறான். எந்த சந்தர்ப்பத்தில் இதை பாடினான்? சங்கீதக்காரன் பாட்டு பாடினான்னு சொன்னால் அதெல்லாம் சும்மா ஏதோ கற்பனையில் வந்த பாட்டல்ல, எல்லாம் அவன் அனுபவத்தில் வந்த பாட்டு. அவன் சூழ்நிலையின் நடுவில் அவன் சென்றபோது அவன் பாடின பாட்டு. அது பாடுகிற வேலை அல்ல, அந்த வேலை பாடுற வேலை இல்லை. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு காலத்தில் இவன் ஒரு சின்ன வாலிபனாக வனாந்தரத்தில் நன்றாக இசைக்கருவிகளை மீட்டி பாடிக்கொண்டது ஒரு இளம் பையன். ஆனால் இவனை ஒரு நாள் சாமுவேல் தேவனை அனுப்பப்பட்டு அவரை அபிஷேகம் பண்ணினார். அவர் அபிஷேகம் பண்ணின உடனே நேராக அவர் பட்டணத்துக்கு, கிராமத்தில் இருந்து அவர் அரண்மனைக்கு வந்தார். வெற்றியோடு ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்தார். ஆரம்பம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாரும் புகழத்தக்கதான ஆரம்பம் இருந்துச்சு. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி ஆரம்ப அறிமுக வாழ்க்கைகள், அறிமுகமான வாழ்க்கை ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் அந்த துதி பாடல் ரொம்ப நாள் நிலைச்சிருக்கல, அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைச்சிருக்கல. சீக்கிரமாக அந்த சந்தோஷத்துக்கு முடிவு வந்துடுச்சு. அந்த மகிழ்ச்சி ரொம்ப நிலைச்சிருக்கல. இப்போ யார் தொலைக்கிறா தெரியுமா? அவனுடைய மாமன் அவனை துரத்துகிறான். மாமனார் அவனை கொலை செய்ய துடிக்கிறான். தப்பித்து ஓடுகிறான். வனாந்தரம் வந்துட்டு வனாந்தரம் இது பாடுகிற வேலையா? தன் ஜீவனை காப்பாற்றி கொள்ளுகிற வேலை, தன் ஜீவனை காப்பாற்றி கொள்ளுகிற வேலை. தன்னுடைய திருமண நாள் நடக்கிறது. திருமணத்துக்கு பிறவாகில் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமானால் அதுவும் இல்லை. அதையும் மனைவியை விட்டுட்டு ஓட வேண்டியதாக இருக்கு. வீட்டை விட்டான், எல்லாவற்றையும் விட்டு ஓடி கடைசியாக பக்கத்து நாட்டில் போய் அங்கே ஒளிந்து கொள்ளலாம் என்று போனால் அங்கே ஒரு செய்தி கேள்விப்படுகிறான். டேய், இந்த தாவீதை வச்சு தான் எல்லாரும் பாட்டு பாடினாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இப்போ பார்த்தா இடுக்கல்ல மாட்டிக்கிட்டோம். அங்கேயால் நம்ம தேசம் தப்பிச்சு வந்தோம், இங்கே தப்பிச்சுக்கலான்னு சொன்னால் எதிரியினுடைய வாயில் நம்ம சிக்கிட்டோம், இனி தப்பவே முடியாது என்று சொல்லி அவன் என்ன வேஷம் போட்டான்னு கேட்டால், நல்ல ரூபம் உள்ளவன், நல்ல அழகு உள்ளவன், பைத்தியக்கார வேஷம் போட்டான். அப்படியே வாயில் கோளாய் விட்டு இனிமேல் தப்ப முடியாது என்று பைத்தியக்காரனும் ஆயிட்டான். பைத்தியக்கார வேஷம் போட வேண்டியது ஆயிடுச்சு. வேஷம் மாறின்னு சொல்லியிருக்கு. வேஷம் மாறி ஒரு பைத்தியக்கார சேஷ்டை பண்ணுறான். ஆனால் அந்த வேளையில் அவன் யாருன்னு கேட்டால் யாருமே இல்லை. அவனோடு கூட அவனை தப்புவிக்கிறதுக்கு, அவனை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. அவன் சத்தத்தை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஒரு ஏழையாய் தனித்து விடப்பட்ட நிலைமையில் நிற்கிறான். அவன் சொல்லுகிறான், எந்த நிலைமையில என்னை ஆண்டவர் காப்பாற்றினார்னா இனி தப்பவே முடியாது, இனி பைத்தியக்கார வேஷம்தான் போடணும், இல்லை பைத்தியமாகவே மாறணும் நிலைமைக்கு வந்துட்டான். அந்த நிலைமையிலே கர்த்தர் இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார். ஆம் அருமையானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை அநேகர் கேட்குறாங்க, நாம் இந்த ஏழைகளை குறித்து இந்த வேதத்தில் வாசிப்போமானால், ஒரு சில வசனத்தை வாசிப்போமானால்
பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அங்கே ஒரு பட்டணத்தை ஒரு ஏழை ஞானியினால ஒரு பெரிய ஆபத்தில் பட்டணத்தை காப்பாற்றிட்டான். ஒரு பெரிய யுத்த களத்தில் இருந்து ஒரு ஏழையினுடைய ஞானம் 9:15 வாசிங்க. ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். ஒரு ஏழை மனுஷன் அங்கே இருந்தான். அவன் தன்னுடைய ஞானத்தினாலே பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை, யாருமே நினைக்கல. அவன் செய்த ஒரு பெரிய காரியம் என்னன்னா, பட்டணத்தையே விடுவிச்சிட்டான் ஞானத்தினால. ஆனா அவனை யாருமே நினைக்கல. ஏன் தெரியுமா? அவன் ஒரு ஏழை. அவன் ஞானம் ஏன் பாராட்டப்படலைன்னு சொன்னா, அவன் ஒரு ஏழை. பொதுவாக ஏழைகள் நினைக்கப்படுவதில்லை. இந்த உலகம் நம்ம நினைக்கிறதே இல்லைங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாரை நினைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தனக்கு நிரகானவர்களை நினைக்குது. ஒரு ஏழையை மனிதர்கள் ஒருபோதும் நினைக்கிறதே இல்லை. இந்த ஏழை பட்டணத்தையே தப்புவிச்சான். பட் ஆனாலும் அந்த ஏழையை யாருமே நினைக்கல. ஏன்னு கேட்டால், அவன் ஏழையாக இருந்ததுனால. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. நீங்கள் ஏழைகளை வாசிப்பீங்கன்னா, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, ஏழைகளின் வறுமை அவர்களை கலங்க பண்ணும், அவர்களையே கலங்க பண்ணும். நீங்கள் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஏழை பரியாசம் பண்ணப்படுகிறான். இதுதான் ஒரு ஏழையினுடைய நிலைமை. மற்றவங்க நினைக்க மாட்டாங்க, அவனே கலங்கி போயிருக்கிறான். நான் சொல்லுவேன், அவனை மற்றவங்க பரியாசம் பண்ணுறாங்க. அந்த ஸ்டேஜுக்குள்ள ஒரு ஏழை வந்துட்டான். அவன் சத்தத்தை யார் கேட்கறது? அவன் சத்தத்தை யார் கவனிக்கிறது? அவன் சத்தத்தை யார் காது கொடுக்கிறது? அந்த ஏழையினுடைய குரலை யார் கேட்கிறது? அதனால தான் நான் தாழ்மையாக சொல்லுவேன், அந்த லாசரு, ஏழை லாசரு அந்த வீட்டு வாசலில் நின்று கொண்டு இந்த ஜன சந்தலங்கள் மத்தியில் அந்த மேஜிலிருந்து விழுகிற ஒரு துணிக்கைக்காக அவன் கதறினான். அதை யார் கேட்டது? யாருமே கேட்கல, யாருமே கேட்கல. செல்வ செழிப்பாய் வாழ்ந்த யோபினுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்து ஏழ்மையாய் வந்தபோது வேலைக்காரனை கூப்பிட்டான். அவன் காதில் அவன் கேட்கல. நேற்றைக்கு வரைக்கும் அவங்ககிட்ட சம்பளம் வாங்கினவன், நேற்றைக்கு வரைக்கும் கூலி வாங்கினவன், இன்னைக்கு வேலைக்காரனை கூப்பிடுறான். அப்பா தண்ணி இடத்துல கூப்பிடுறான், அவன் கேட்காத மாதிரி போகிறான். வேலைக்காரிங்க போகிறாங்க. ஏன்? அவன் ஐஸ்வர்யவானாக இருந்த பொழுது அவன் தெருவில் நடந்து போனால் அவனுக்கு சேர் எடுத்து போட்டாங்க. ஜனங்கள் ஓடி வந்தாங்க, வேலைக்காரன் ஓடி வந்தான், வேலைக்காரி ஓடி வந்தா. அசட்டைகளும் காது கொடுத்து கேட்க எப்போ வந்து கேட்டிங்கன்னா, ஏழ்மை நிலை வந்தபோது அவன் கலங்கி போயிருக்கிறான். யாரும் நினைக்கவே இல்லை, அவன் தான் ஏழை. இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் இப்போ யாராக இருக்கிறேன்னு கேட்டால், ஒரு ராஜ அரண்மனையில் இல்லை, ஒரு கொஞ்சம் ஆடுகளை வச்சிருக்கிற ஒரு மேய்ப்பனாகவும் இல்லை, எல்லாராலும் கைவிடப்பட்டு நானே கலங்கி போய், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள்ளே தியங்குகிறாய்? ஒரு காலத்திலே ஆலயத்திலே போய் பண்டிகை நாளிலே சந்தோஷமாய் களி கூர்ந்து வந்தேனே, இப்போ வனாந்தரம் விட்டு வனாந்தரம் போய் நான் கலங்கி போய் இருக்கிறேன். என் சத்தத்தை யார் கேட்கிறது? ஆனால் அங்கே சொல்லப்படுகிறது, இந்த ஏழை கூப்பிட்டான். நான் சொல்கிறேன், அருமையானவர்களே, நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டவர்களா, நீங்கள் கலங்கினவர்களாக இந்த அருமையான ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் இன்றைக்கு வித்தியாசமாக இடைபெற்றார். ஒருவேளை எல்லாருக்கும் இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி திட்டம் தெளிவாக மறுபடியும் உன்னுடைய நீண்டகால எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற, உன்னுடைய நீண்டகால ஏழ்மையை பார்த்து எல்லாரும் அலட்சியம் பண்ணி பரியாசம் பண்ணி உன்னை நினைக்காமலே போயிருக்கலாம், மறந்தே போயிருக்கலாம். ஆனால் இந்த ஏழையை கர்த்தர் மறக்கவே மாட்டார். இந்த எளியவனை கர்த்தர்
வேதம் சொல்லுகிறது. 69ஆம் சங்கீதம் 33ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்டு கட்டுண்டவர்களை அவர்கள் கட்டுகளை கர்த்தர் அறுக்கிறார். யாருடைய சத்தத்தை கேட்டா, எளியவர்களுடைய விண்ணப்பத்தை. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமாயிட்டோம். நீ எல்லாருடைய கண்களுக்கும் ஒருவேளை ரொம்ப எளியவனாக இருந்திருக்கலாம், ஏழையாக இருந்திருக்கலாம், அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம், ஒருத்தனும் நினைக்காமலே போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நான் கண்ணோக்கி பார்த்தாப்பா, நான் நினைவு கூர்ந்தேன், கர்த்தர் உன்னை நினைத்து அருளினார். ஆம், இந்த அருமையான காலை வேளையில் ஏழைகளுடைய பெருமூச்சை ஆண்டவர் கேட்கிறார். ரெண்டாவதாக நான் சொல்லுவேன், எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப வித்தியாசமாக எனக்கு இருந்தது. 21ஆம் அதிகாரம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் பிள்ளை இருக்கும் இடத்தில் பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் சத்தத்தை கேட்டார். எனக்கு அந்த வார்த்தை ராத்திரி என்னால் ரொம்ப ஆண்டவர் ரொம்ப உடைக்கிற காரணமா. முதலாவது சொல்லுகிறான், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ரெண்டாவது சொல்லப்படுகிறது, பிள்ளை இருக்கிற இடத்திலே பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். என்ன திரும்பி திரும்பி ஆண்டவர் வசனத்தை வாசிக்க சொன்னார். நான் எத்தனையோ தடவை வாசித்திருக்கேன், எத்தனையோ பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னை திரும்ப திரும்ப பிள்ளை இருக்கிற இடத்துல, அந்த பிள்ளை எந்த இடத்துல இருக்கு? நான் சொல்லுவேன், நீங்கள் இருக்கிற இடம்னு யோசிக்கிறத விட அது இருந்த இடம்னு யோசிக்கணும். அவன் ஒரு காலம் இருந்த இடம் எங்கே தெரியுமா? அவன் யாருடைய பிள்ளை தெரியுமா? வெள்ளியும் பொன்னும் உள்ள சீமான் உள்ள ஒரு மகன். ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் சீமானுடைய மகன். எமோரியர், எபூசியர், கானானுடைய நில ஒரு பெரிய தேசத்துக்கு அதிபதியினுடைய குமாரன். யார் தெரியுமா? வேலைக்காரனும் வேலைக்காரிகளும் உள்ள ஒரு எஜமானுடைய குமாரன். அவன் இருந்த இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய அரண்மனை என்று நான் சொல்லுவேன். வெள்ளியும் பொன்னும் உள்ள சீமானுடைய வீட்டிலே பிறந்தவன். அவனுடைய வித்து, அவனுடைய சொத்துக்கு அதிபதி அவன். அவன் அங்கே விளையாடினவன், அங்கே வளர்ந்தவன். செல்வ செழிப்பாய் சாப்பிட்டு, செல்வ செழிப்பாய் உடுத்து, செல்வ செழிப்பாய் இருந்தவன். ஈசாக்கு பிறக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சவன் அவன். ஆபிரகாமே ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்றார், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக, அவனை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இஸ்மவேலுக்காக அவன் ஜெபிக்கிறான். ஒரு பெரிய ஐஸ்வர்யவானுடைய வீட்டில் வேலைக்காரர் வேலைக்காரிகள் மத்தியில் பெரிய ஒரு நிலச்சுவானுடைய பிள்ளையாக வளர்ந்தவன். இப்போ எங்கே இருக்கிறான்னு தெரியுமா? எல்லாத்தையும் இழந்துட்டு லாஸ்ட் மூமெண்ட் சாக போகிற ஒரு ஸ்டேஜில் வந்து உட்காந்துருக்கான். எல்லாத்தையும் இழந்துட்டான். அவனுக்கு இப்போ தேவை என்ன தெரியுமா? வெறும் தண்ணி மாத்திரம்தான், அது கூட கிடைக்கல. எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. எனக்கு அந்த காட்சியை நான் அன்றைக்கி அப்படியே யோசித்து பார்த்தேன். என்ன பரிதாப நிலைமை! நீ யாரப்பா? நீ எங்கே இருக்க வேண்டியவன்? நீ எங்கே இருந்தவன்? நீ எந்த நிலையில் இருக்க வேண்டியவன்? ஒருவேளை ஆபிரகாம் நினச்சிருப்பான், இவனால தான் என் வீடு கட்டப்பட போகிறது, இவன் தான் பெரிய நட்சத்திரங்களை போல சந்ததியை கொண்டு வர போகிறான் அப்படின்னு ஒருவேளை பரிசுத்தவான் கூட கலிகூர்ந்த ஒரு காலம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு அனாதையாக ஒரு வனாந்தரத்தில் வீடு இல்லாமல் ஒரு அனாதையாக ஒரு செடியின் கீழே நீ படுத்துட்டு கிடந்து ஒரு துளி தண்ணீருக்காக கதற வேண்டிய ஒரு பரிதாப நிலையில் நீ வந்திருக்க. நான் சொல்லுவேன், எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. வாழ்க்கையில் இனி இழப்பதற்கு அவன் ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆண்டவர் சொல்கிறாரு,
அவன் இருக்கிற இடத்துல அவன் சத்தத்தை நான் கேட்டேன். இன்றைக்கு நேரடியாகவே கர்த்தர் உங்களோட பேசுகிறார். உன் வாழ்க்கையில் இனி இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை பிரதர். எல்லாத்தையுமே இழந்துட்டேன், எல்லாத்தையுமே லாஸ் பண்ணிட்டேன். ஒருவேளை இங்கே மாத்திரம் இல்லை, இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் பார்த்து எங்கிருந்தாலும் கர்த்தர் நேரடியாக தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசி ஸ்டேஜுக்கு நீ வந்துட்ட. த லாஸ்ட் மூமெண்ட். இதுக்கு மேலே உனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு செழிவு வரும், இதுக்கு மேலே எனக்கு ஒரு வாழ்க்கை வரும், இதுக்கு மேலே ஒரு வாசல் திறக்கும் அப்படின்னு நினைக்க முடியாத ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ்க்கு வந்துட்ட. கர்த்தர் சொல்கிறாரு, நீ இருக்கிற இடத்துல உன் சத்தத்தை நான் கேட்டேன்ப்பா. நான் இருக்கிற இடத்துக்கு நீ வரல, நீ என்ன தேடலை. பட் நீ இருக்கிற இடம் மிக பயங்கரமான இடம், நீ வெளியே வரவே முடியாத இடம். நீ எல்லாத்தையும் இழந்துட்டு இனிமேல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் வாழ்க்கை முடிய போகிறது, ஒரு முற்றுப்புள்ளிக்குள்ள நீ வந்துட்ட. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டப்பா. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை கொண்டு பெரிய ராஜாக்களை உன் சந்ததியில் உண்டாக்குவேன். ஆம் அருமையானவர்களே, இன்றைக்கு ஆவியானவர் நேரடியாக முகமுகமாக பேசுகிறார். உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டு இனிமேல் துளிர் விடவே விடாது, என் வாழ்க்கையில் இனிமேல் செழுமை வரவே வராதுங்கிற ஒரு கடைசி நிலைக்கு வந்துட்ட பாரு. இன்றைய கர்த்தர் உன்னை பார்த்து கேட்குறார், நீ இருக்கிற இடத்துக்கு நான் வந்தேன், உன் சத்தத்தை நான் கேட்டேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னுடைய கண்களை நான் திறப்பேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போகிற வேளை மிக பயங்கரமான வேளை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தாவீதுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசிப்பீங்கன்னா 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள். பெரிய வெற்றியோடு அவன் திரும்பி வந்தான். ஆனால் இங்கே வந்து பார்த்தால் எல்லாமே இழந்து போயிருக்கிறார்கள். அவர்களுடைய வீடு, அவர்களுடைய குடும்பம் எல்லாத்தையும் இழந்துட்டான். ஒரு பெரிய தைரியசாலி, கர்த்தர் அவனோடு இருக்கிறார், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்ற நிலையில் இருந்த ஒரு மனுஷன் இப்போ இழந்து போன பொழுது வேதம் என்ன சொல்லுதுன்னா, தன்னிலே பலன் போகும் மட்டும். இனி எதுக்கு பலன் இல்லைன்னா அழுகிறதுக்கே பலன் இல்லையா. தாவீதே நீ யார்? அவர் சொல்வார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் கர்த்தரை முகமுகமாக கர்த்தருக்கு முன்னால் வச்சிருக்கிறேன், கர்த்தரை நான் எல்லாத்தையும் நோக்கி பார்க்குறேன். ஆனால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் அழுவதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழ வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துச்சு. ஏன் தெரியுமா? எல்லாத்தையும் இழந்துட்டான். வீட்டை இழந்து, மனைவியை இழந்து, பிள்ளைகளை இழந்து, எல்லாரையும் இழந்து, இன்னொரு விதமாக சொன்னால் உன்னோட நிற்போன்னு சொல் நண்பர்களை இழந்துட்டான். அவங்களை எதிரிகளாக நிற்கிறாங்க. யார் அவனை கை தூக்கட்டும், யார் அவனுக்கு உதவி செய்யட்டும்? கண்ணீர் கூட இனிமே இல்லை. அழுவதற்கு கண்ணீர் கூட வற்றி போயிடுச்சு. வேதம் சொல்லுகிறது, தாவீது இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப பெற்றுக்கொண்டார். எதை நீ இழந்தியோ, இந்த மார்ச் மாதம் வரைக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு இழப்பின் நாட்களாக இருக்கலாம். ஏப்ரல் மாதம் கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். நீ இழந்தவைகளை நீ திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாதம் ஏப்ரல் மாதம். நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்க முடியுமானால் யோவேல் ஆண்டவர் சொல்லுவார். யோவேல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை புளிச்சு. என்ன பரிதாபம் ஐயா! அவன் வயலில் விதைச்சிருக்கான் ஐயா, அறுக்க போகிறான். அவன் அறுவடையில் என்ன விழுந்துச்சுன்னா பச்சை புழு விழுந்துச்சான், அது தின்னுட்டு போயிடுச்சு. ஐயோ புழு தின்னுட்டு போயிடுச்சேன்னு சொல்லி பார்த்தா அதை விட்டதை என்னதான் வெட்டுக்கிளி வந்துதான். வெட்டுக்கிளி தின்னுச்சான். வெட்டுக்கிளி தின்னு விட்டதை பச்சைக்கிளி தின்னுடுச்சான். இவனுக்கு என்ன ஆச்சு? வெறியே பிடிச்சிருச்சுங்க, பைத்தியமே பிடிச்சிருச்சு.
நான் விதைச்சதை விதைப்பெல்லாம் என்ன செய்துச்சு? இந்த பச்சை கிளியெல்லாம் தின்னுட்டு போயிடுச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாம் இழந்துட்டியாப்பா, நீ என்ன செய்யன்னா என் சமூகத்தில் ஜெபம் பண்ணப்பா. எல்லாம் இழந்துட்டல, இப்போ என்ன பண்ணன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சபையை கூட்டி என் முன்னால் ஜபிங்க. நீங்கள் இழந்த வருஷத்தின் பலனை எல்லாம் நான் உனக்கு திரும்ப தருவேன். நீ அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை நீ துதிப்பாய். நீ இழந்த பலனை நான் உனக்கு திரும்ப தருவேன். பிரதர், உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாமோ பட்சத்திருக்கலாம் பிரதர், பச்சை கிளியோ வெட்டுக்கிளியோ என்ன சேனைகளோ என் வாழ்க்கையில் இந்த மார்ச் மாதம் வரைக்கும் எல்லாமே இழந்து போனவைகள். இன்றைக்கு நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடுப்பா, நீ என் சமூகத்தில் வா, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் சத்தத்தை கேட்பேன். என்ன செய்வேன்னு கேட்டால் இழந்தவைகளை எல்லாம் நான் உனக்கு திரும்ப தருவேன். கடைசியாக ஒன்றை நான் சொல்லி நான் முடித்து விடுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் தயவுசெய்து 33ஆம் வசனத்தை வாசி. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி. எனக்கு இதெல்லாம் பழைய வார்த்தைகள் தான். ஆனால் அங்கே சொல்லப்படுகிறது 31ஆம் வசனத்தில், லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். ஏன் உதவி செய்தார்னா, அவள் அந்த வீட்டில் அற்பமாய் எண்ணப்பட்டதை கண்டார். இப்போ 3வது குழந்தை பிறக்குது. பிறக்கும்போது அவள் என்ன சொல்றாரு கேட்டிங்கன்னா, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டார். அப்போ நான் நினைக்கிறேன், முதலாவது அற்பமாக எண்ணுனாங்க, இப்போ அற்பமாக என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க. கர்த்தர் கேட்டார்னா அவளை அற்பமாக என்னவோ பேசியிருக்காங்க. முதலாவது அவங்க இருதயத்தில் அவளை அற்பமாக நினைச்சாங்க. இப்போ அற்பமாக அவளை பேசுகிற வார்த்தைகளை கர்த்தர் கேட்டு இந்த சிமியோனை தந்தார். ஆம் அருமையானவர்களே, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜெபத்தை லேயாள் ஜெபிக்கல. எதனால லேயாளுக்கு பலன் கிடைச்சதுன்னா, மற்றவர்கள் அற்பமாய் எண்ணி அவங்க பேசினாங்க. அந்த வார்த்தையை அவங்க பேசினது நிமித்தமாக இந்த லேயாளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நெகேமியா 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்களானால், சுருக்கமாக நான் முடிச்சு நேரம் ஆயிடுச்சு. நெகேமியா 4ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை கேட்டபோது எதிரிகள் கேட்கிறாங்க. 4ஆம் வசனத்தை பாருங்க. எங்கள் தேவனே நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு, அவர்கள் நிந்திக்கிற அந்த 2ஆம் வசனம் சொல்லியிருக்கு, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? இவங்க அலங்கம் கட்டுறாங்க. எதிரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த யூதர்கள் கட்டுகிறது என்னன்னு சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க? அற்பமான யூதர்கள். ஐயா, அவன் பார்வைக்கு இந்த யூதர்கள் யாரை தேடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அற்பமான யூதர்கள். அப்போ எகேமியா ஜெபிக்கிறாரு, அவமதிக்கப்படுறத பாரு ஆண்டவரே. அப்போ அற்பம் என்று சொல்லுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அவமதிப்பு. நீங்கள் அவமதிக்கப்படலாம். குடும்பத்திலே, உங்களுடைய வேலையிலே நீங்கள் அவமதிக்கப்படுகிறவர்களாக நீங்கள் இருக்கலாம். இந்த அற்பம் என்ற வார்த்தைக்கு பின்னால் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எஸ்தரின் புஸ்தகத்தில் அந்த ராஜா தன்னுடைய மனைவி அந்த பிரபுக்கள் மத்தியிலே கொண்டு வர சொன்ன பொழுது, அவள் இந்த குடிகார மத்தியில் வர்றதுக்கு விரும்பலை. உடனே அந்த ராஜா எல்லாரையும் பார்த்து கேட்குறான், என்ன செய்யலாம்? நீங்கள் அந்த எஸ்தரின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, 1ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனம் வாசிங்க. ராஜாவாகிய அகாஸ்வேரு ராஜ ஸ்திரீயாகிய வஸ்தியை தமக்கு முன்பாக அழைத்து வர சொன்னபோது, வரமாட்டோம் என்ற செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானால், அவர்களும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வையில எப்படி நினைப்பாங்க? அற்பமா நினைப்பாங்களாம். இதுவரை கனமா நினைச்சாங்க, இப்ப அற்பமா நினைப்பாங்க.
இந்த அற்பமான நினைப்பு என்னத்தை உண்டாக்கும்னு சொன்னா 18ஆம் வசனத்துல, இன்றைய தினமே பெர்சியாவிலும் மேதியாவிலும் உள்ள பிரபுக்கள் ஸ்திரீகள் ராஜஸ்திரீயினுடைய செய்தியை கேட்கும் போது ராஜாவின் பிரபுக்கள் எல்லாம் அப்படியே சொல்லுவார்கள், மிகுந்த அசட்டையும் எரிச்சலும் விளை. அப்ப அற்பமா ஒருத்தனை எண்ணும் போது அடுத்து என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, போயா இவன் சொல்றான், இவன் அசட்டையும் எரிச்சலும் விளையும். அப்போ அற்பமாய் எண்ணினாதே கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, லேயாளை அசட்டை பண்ணுறாங்க, லேயாள் மேலே எரிச்சல் அடைகிறாங்க. நான் சொல்லுவேன், அவமதிக்கிறார்கள். இந்த அற்பம் நிறைய காரியங்களை செய்து நம்மை ஒரு அற்பமாக எண்ணும்போது கேட்டிங்கன்னா, நம்ம அவமதிக்கிறாங்க, நம்மளை அசட்டை பண்ணுறாங்க, நம்ம மேலே எரிச்சல் அடைகிறாங்க. அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். நீ என்னுடைய பிள்ளைப்பா, நான் உன்னை தெரிஞ்சு கொண்டேன், உன்னை அவமதிக்கிறத நான் பார்க்குறேன், உன் மேலே எரிச்சலாக இருக்கிறத பார்க்குறேன். அன்றைக்கு ஈசாக்கை தேவன் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தை கண்டு எரிச்சல் அடைஞ்சாங்க. தாவீதை கொண்டு புகழப்படுகிற வேளையில் சவுல் எரிச்சல் அடைந்தான். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் அநேக வேளைகளிலே நம்மை அற்பமாய் எண்ணி நம்மேல எரிச்சலும் அசட்டைகளும் நம்ம மேலே வருகிற வேளையில் நம்ம நினைக்கிறோம், நம்மளை யார் எல்லாம் அசட்டை பண்ணுறாங்களே, நம்ம எல்லாரும் மேலே எரிச்சலாக இருக்கிறாங்களே, நான் எதுவுமே செய்யலையே, நான் ஒன்றுமே செய்யலை, ஆனாலும் என்னை அசட்டை பண்ணி என்னை அற்பமாய் எண்ணி என்னை அவகீர்த்தி பண்ணுறாங்களே என்று சொல்லுகிற அந்த வேதனையின் சத்தம் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கேட்டு உனக்கு சிமியோனை நான் தருவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் மேல் இருக்கிற அசட்டைகளும் அற்பமாக எண்ணுகிற காரியங்களையும் நான் அலட்சியம் பண்ணி. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டு, நான் சொல்லுவேன், ஆண்டவர் உள்ளவைகளை அவமாக்குகிறார். அருமையானவர்களே, ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலே ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிறார், உன் பெருமூச்சை நான் கேட்டேன்ப்பா. எல்லார் கண்களை மூடுவோம். உன்னுடைய பெருமூச்சை நான் கேட்டேன், நான் உன்னை கண்ணோக்கி பார்த்தேன், நான் உன்னை கண்ணோக்கி பார்த்தேன். நீ ஏழையாக இருக்கலாம், ஒருவரும் உன்னை நினைக்காம போகலாம், உன்னை ஒருவேளை நீ கலங்கி போய் இருக்கலாம், நீ பரியாசம் பண்ணப்படலாம், நீ கட்டப்பட்டிருக்கலாம். அந்த ஏழையின் சத்தத்தை நான் கேட்டு உன் இடுக்கணுங்களுக்கெல்லாம் நான் உன்னை விலக்கி நான் உன்னை விடுதலை ஆக்குவேன். நீ ஒரு நல்ல உயர்ந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் இழந்து, உன் பிஸ்னஸில் உன்னுடைய வாழ்க்கையில் சுகத்தை இழந்து, பலத்தை இழந்து, உன் ஐஸ்வர்யத்தை இழந்து, எல்லாத்தையும் இழந்து போய் ஒரு லாஸ்ட் நிலைமை, கடைசி நிலைமைக்கு நீ வந்துட்ட. ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், மகனே, இந்த ஏப்ரல் மாதம் நீ இழந்தவைகளை எல்லாம் நான் உனக்கு திரும்ப தருவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்துவேன். நீ இருக்கிற இடத்துல நான் சத்தத்தை கேட்டேன், நீ இருந்த இடத்துல இல்லை, நான் சொல்கிறேன், நீ இருந்த இடத்துல உன் சத்தத்தை நிறைய பேர் கேட்டிருப்பான், வேலைக்காரன் கேட்டிருப்பான், வேலைக்காரங்கிட்ட போ அதை எடு இதை எடுன்னா நீ ஆபிரகாமுடைய பிள்ளைன்னு சொல்லி உனக்கு பணிஞ்சிருப்பான். ஆனால் இங்கே உன் சத்தத்தை கேட்கறதுக்கு ஒருத்தனுமே இல்லை. நீ இருக்கிற இடம் மிக பயங்கரமான ஒரு இடம். ஆண்டவர் அங்கே உன் சத்தத்தை கர்த்தர் இன்றைக்கு கேட்கிறார். உன்னை அற்பமாக எண்ணி, உன்னை அலட்சியம் பண்ணி, உன்னை கேவலப்படுத்தி, உன்னை துரத்தினவர்கள் மத்தியில் அவங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்டு தேவன் உனக்கு நீதி செய்ய இறங்கி இருக்கிறார். உனக்கு தேவன் நீதி செய்ய இறங்கி இருக்கிறார். ஓ ரபா ஷபாபாலா தலாரியா நீ பாபாலா தலாரியாம்பாலா சீக்கா பாபாலா தலாரி நீ பாபாலா தலாரியாம்பாலா ஷா தலாரியா ஓ ரபாலா தலாரியா கபாலா தலாரியா. ஜபத்தை கேட்கிறவரே, ஜபத்தை கேட்கிறவரே, ஜபத்தை கேட்கிறவரே, எங்கள் ஜபத்தை கேட்டவரே, கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே, என் ஜபத்தை கேட்டதுக்காக உமக்கு நன்றி, என் பெருமூச்சை கேட்டதுக்காக நன்றி, என்னை கண்ணோக்கி பார்த்ததுக்காக நன்றி. ஆண்டவரே
நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆண்டவரே, ஆண்டவரே, ஆழத்தினின்று நாம் கூப்பிடுவோம், ஆத்திரமாய் வந்து தப்போவிப்பார். கப்பலின் பெண்ணணி நேத்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு காவலையே. நின்னடி நேத்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு காவலையே. எக்காலத்தோ நம்பிடுவோம், திக்கற்ற மக்களின் மறைவிடா பக்கபலம் பாதுகாப்போம். இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம், பக்கபலம் பாதுகாப்போம். இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். எக்காலத்தில் நம்பிடுவோம் என்றால நம்பிடுவேன்னு பாடுவோமா? கைகளை பேர் சொல்லுவோமா? எக்காலத்தோ நம்பிடுவேன், திக்கற்ற மக்களின் மறைவிடம் பக்கபலம் பாதுகாப்போம். இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம், பக்கபலம் பாதுகாப்போம். இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். மனப்பூர்வமாக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி மனப்பூர்வமாக அடியான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள், நீண்ட நாள் கண்ணீர், நீண்ட நாள் அடைபட்டு போயிருந்த கதவுகள், நீண்ட நாள் எங்களை சோர்வுக்குள்ளாக்கின காரியங்கள் இன்று வரும் நாளை வரும் என்று எதிர்பார்த்து தளர்ந்து போன எங்களுடைய ஜபங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து வாசலை திறந்திருக்கிறீர். ஜபத்தை கேட்டிருக்கிறீர். ஒரு ரபா ஷபா பாபா தால பராதோல பாவுரியா, நீ பாபா தால பராதோல பாவுரியா அந்தலாரியா, நீ ரபலா தலாரியா அம்பலா ஷலாரியா. உம்முடைய ஜனங்களின் மகிழ பண்ண போகிறீர். இந்த ஏப்ரல் மாதம் எங்களுடைய ஒரு புதிய கணக்காண்டா இருக்க போகிறது. மார்ச் 36, 31ஆம் தேதியோடு பழைய கணக்குகளை முடித்து இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி எங்கள் வாழ்க்கையில புதிய கணக்கை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். புதிய கணக்கை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறோம். புதிய வெளிச்சத்தை அனுபவிக்க போகிறோம். அதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இங்கே மாத்திரம் அல்ல சுவாமி, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்ட எல்லா ஜனங்கள் மத்தியிலும் தூரத்திலேயும் நீ சைபத்துக்கு மாத்திரம் அல்ல, தூரத்துக்கும் தேவன். இன்றைக்கே தூரத்திலேயும் நீர் செய்த அற்புத காரியங்களை கேள்விப்பட தேவன் என்னென்ன செய்தார் என்று சொல்லப்படும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எங்களை கேட்க பண்ணுகிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.